வணக்கம். என்னடா மரத்தை காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறது, போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது புக்கெலாம் எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. சும்மா ஒரு புக்கை எடுத்து ஏதாவது ரீட் பண்ணலாமே அப்படின்ட்டு போய் செல்ஃபை தேடினா ஒரு புக்கு ஒன்று கையில் சிக்கிச்சு. என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் என்னோடய அக்கௌண்ட்ஸு. என்னது இது புக்கு மாதிரி தெரியல அப்படின்னா, புக்கில் நோட்ஸு. சரி அப்படியே எடுத்து பார்ப்போம். நம்மளோட மலரும் நினைவுகள், நம்ம ஸ்கூல் மெமரிஸ்லாம் அப்படியே புரட்டுனா அந்த ஜேர்னல்லாம் வந்துருச்சு. இந்த ஜேர்னலை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டுங்க. நோட்ஸே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டின காலம் போய் இப்போ நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பழைய ஸ்கூல் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு சமயம் பார்த்துட்டு போமா, வாங்க பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பயுமே பண்ணுற செலவையோ இல்லை நமக்கு வரவையோ எப்பயுமே ஒரு புக்காக மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அது. இப்போ நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றி அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் குரூப்னா அந்த குரூப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் குரூப்போட எமோஷன், ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக அந்த நோட்டு, அக்கௌண்ட்ஸ் நோட்டு அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள்ங்க. எல்லாம் போச்சு. இப்போ திரும்ப நினைக்கும் போது அதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி நம்ம சமூகக்குள்ளே போமா. ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கடன், அதில் நம்ம வாங்குற செலவு பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு இதாக கொண்டு வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்களேன். ஜனவரி 1 என்ன பண்ணியிருக்காப்புலனா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோவில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 50,000 ஸ்டார்ட் பண்ணுறாரு. கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் வந்து 50,000. அப்போ அந்த என்ட்ரி எப்படி போடுவோம் அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம பேர்லேயே வர வச்சுப்போங்க. யார் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதை வந்து வர வச்சுருவோம். இப்போ வந்து கேஷ் அப்படின்றது நம்ம கேஷை போட்டு தானே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஹரி கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சுபாஷ் ஆன் கிரெடிட்டில் சுபாஷ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா 20,000. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சுபாஷ் அக்கௌண்ட்டுங்க. இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு வர்றதோ இல்லை நம்ம பண்ணுறது இருக்குல்ல அதெல்லாம் டெப்டில் வரும், நம்மளை விட்டு போகிறதெல்லாம் கிரெடிட்டில் வரும் அப்படின்ற மாதிரி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை எனக்கு புரியாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நடக்கிறத வச்சு யோசிக்க வேண்டியதான். இப்போ நான் போய் ஒருத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து கடனுக்கு வந்துட்டேன்னா இப்போ அவருக்கு வந்து நான் ஒரு கடனாளி அப்படி தானே, அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டேன் நான், அப்போ என்கிட்ட தானே பொருள் வந்துருது. அந்த மாதிரிங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சுபாஷ் அக்கௌண்ட். அதுக்கு நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி எழுத சொல்லுவாங்க, நோட்டு மாதிரி எழுத சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முன்னாடி என்ன சேர்த்து எழுதணும்னு எங்கள் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருனா பீயிங் போட்டு எழுதணும். அப்படி எழுதினா அது கரெக்டாக அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக தான் சொல்லி கொடுத்தாரு. நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். ஓகே இப்போ போவோமா. அடுத்து பாருங்கள், ராமு அதுக்கப்புறம் சோல்டு குட்ஸ் டு ராமு அண்ட் கிரெடிட்னா கடனுக்கு வைக்கிறதுங்க. இப்போ 15,000 கடனுக்கு ராமுக்கு ஒரு பொருளை வித்துறீங்க. அப்போ ராமு தான் நமக்கு சேல்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல நடத்தியிருக்கோம். அப்போ ராமு அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா கேஷு. என்ன கேஷு? அடுத்து பார்த்தீங்கன்னா ராமு பெய்டு தி அமௌண்ட் த்ரோ கேஷ். அந்த ராமு வந்து கடன் வாங்கிட்டு போனப்பில்ல அவர் வந்து கேஷை வந்து செக்காக கொடுத்து அதை வந்து கழிச்சு விட்றாரு. செக் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு டெபாசிட்டட் வித் த பேங்க். 8ஆம் தேதி அவர் தரப்பில் 10ஆம் தேதி பேங்க் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்போர்ட்ஸ் டீம் பர்ச்சேஸ் ஃப்ரம் கோபால் அண்ட் கிரெடிட். ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து யார்கிட்டேருந்து வாங்குறோம் அப்படின்னா கோபால்ட்டேருந்து வாங்குறோம். கடனுக்கு தான் வாங்குறோம். எவ்வளோக்குன்னா 10,000. இப்படி எல்லாத்தையும் கடன் வாங்கி சேர்ந்தா இந்த காலத்தில் நமக்கு சேர்க்கறது. சரி போங்க. பெய்டு ரெண்ட் ஃபார் தி ப்ராப்பர்ட்டிஸ் ரெசிடென்ஸ்க்காக ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,500. பெய்ட் கோபால் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப்டர் டிடக்டிங் 5% டிஸ்கவுண்ட். 5% அதாவது டிஸ்கவுண்ட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுறோங்க. ஓகேவா, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து செட்டில் பண்ணுறோம். பெய்டு சுபாஷ் 4,750 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோங்க. அவங்க கட்ட வேண்டியதை கட்டிட்டு டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பெய்ட் பை கேஷ் வேஜஸ் 500, எலக்ட்ரிசிட்டி 3,000, ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 1,000. அப்போ அந்த காசுலாம் போக நம்ம என்ன பண்ணுறதுக்கப்புறம்னா கூலி கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம ஒரு கடன் வச்சுருந்தா எல்லாமே கட்டுவோம் தானே, அது எல்லாத்தையுமே இப்போ கட்டுறோம். அதுக்கு தாங்க இந்த என்ட்ரி. இப்போ அதில் மட்டும் என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா வேஜஸ்ஸு, எலக்ட்ரிக் சார்ஜஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே கட்டிடும். கட்டினது எவ்வளோ வருதோ அதை வந்து கேஷில் ஏற்றிருக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேஷில் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்க நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இது பண்ணாங்களா, அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, நம்ம வாங்கிக்கிட்டோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீட் வந்து கிரெடிட்டில் போட்டிருக்கோம். அதே மாதிரி தாங்க இதுவும். கோபால் அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தானே நம்ம அவங்கள்ட்ட வாங்கணும். ஸோ வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி 5% டிஸ்கவுண்ட்டையும் வாங்கி நம்ம செட்டில் பண்ணிட்டோம். அதனால் கிரெடிட்டில் போட்டோங்க. இதுதான் இந்த சம். புரியுதுன்னா லைக்கை தட்டி விட்டு பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இது புரியும். ஏன்னா 2 வருஷம் தட்டி தலையில் தட்டி படிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கே விட்டோமேடா அப்படின்னு நினச்சா பின் தொடர்ந்து வருங்க. பிபிஏ, பிகாமு, எம்காமு, எம்பிஏன்னு எல்லாத்துலேயும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணுறது, காலம் ஃபுல்லாக வரும். நான் வரட்டா, டாட்டா. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப்.